அனைவருக்கும் வணக்கம். முதல் நன்றியை என்னோட அப்பா அம்மாவுக்கும், அடுத்த நன்றியை என்னோட ஆதி பிரதர் சுந்தர்சி சார் அவர்களுக்கும், அதாவது என்னோட தயாரிப்பாளர் சுந்தர்சி சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அப்பா அம்மாவோட விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பையனும் என்ன ஆகுறான்றது தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து அவங்கவுங்க பசங்களை வந்து ஈஸியாக டாக்டராக இருக்கான், இன்ஜினியராக இருக்கான், ஸோ எதோ இருக்கான்னு சொல்லுவாங்க. என்னோடய அப்பா அம்மாவுக்கு வந்து நான் என்னவா இருக்கேன்னு சொல்கிறதுக்கே வந்து தயக்கம் இருந்திருக்கும் ஆரம்பத்தில். ஸோ இப்போ பெருமையாக சொல்லலாம், என் பையன் இங்கே இருக்கான் ஒரு டைரக்டரா அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு என்னை நம்பின எங்கள் அப்பா அம்மா யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினச்சா ஆதி பிரதர் அவர்களுக்கும் சுந்தர்சி சார் அவர்களுக்கும் மனமார நன்றி தெரிவிச்சுக்கலாம். இப்போ தைரியமாக சொல்லுங்கம்மா, நான் டைரக்டர். அடுத்ததான் நான் இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா இதில் முதல்ல வந்து யாரையும் பிரித்து பேச முடியாது. இப்போ தமிழான்ற நண்பர்களும் இருக்கிற மாதிரி தான் இது ஒரு பெரிய நண்பர்களோட கூட்டம் தான். அதாவது என்னென்னா ஒருத்தர் ரெண்டு பேருன்னா பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முக்கியமாக நான் இந்த படத்தில் வந்து ஒருத்தரோட ரசிகன்னே சொல்லலாம். அது வந்து திரு கருப்பழனியப்பன் சார் அவர்களை தான். ஏன்னா நான் பார்க்கும்போது இருந்த விஷயத்தோட இப்போ ட்ரெய்லர் படம்னு பார்க்கும்போது படத்தை ஒவ்வொரு சீன் பார்க்கும்போதும் அவரோட மெருகேற்றல் வேறு மாதிரி தான் இருக்குது. அவர் மட்டும் இல்லை, ஹரிஷோத்தமன் சார் சொன்ன மாதிரி ஒரு அபிநந்தன் நாளை விடுதலை செய்யப்படுவது எவ்வளோ சந்தோஷமோ அந்த மாதிரியான ஒரு அபிநந்தனை நாங்கள் வேறு மாதிரி காமிச்சிருக்கோன்றதும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். படத்தை வந்து நாங்கள் ஒரு விளையாட்டு களமாக தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி அதாவது என்னென்னா 1928லேருந்து 1956 வரைக்கும் இந்தியாவுடைய ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு தான் ஹாக்கி. இந்த படம் ஹாக்கி விளையாட்டுன்னு தேர்ந்தெடுத்தப்போ நாங்கள் தேர்ந்தெடுத்த விஷயம் என்னென்னா ஒரு தேசிய விளையாட்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னு தான் நினச்சோம். பட் ஐஸ்வர்யா பிரசாத்னு ஒரு 10 வயசு லக்னோ சேர்ந்த பெண் ஆர்டிஐ தாக்கல் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி கிடையாது, இந்தியாவுடைய தேசிய தந்தை காந்தி கிடையாது, இந்தியாவுடைய தேசிய மொழி ஹிந்தி கிடையாதுன்னு அழுத்தமாக இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு சிறந்த விளையாட்டாக இருக்குது, அதை நம்ம அக்ரி பண்ணணும், பெருமைப்படுத்தணுன்றது தான். அதுக்கு ஒரு விதமான காரணம் என்னென்னா, நான் வந்து வாழ்ந்த சூழல் பாண்டிச்சேரி தான். ஸோ பாண்டிச்சேரி பேக்ட்ராப்பில் இருக்கும்போது அந்த கதைக்களம் புதுமை கிடைக்கும்ன்றது அதை நாங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு இடம் வந்து பாண்டிச்சேரி. என்னோடய நண்பன் வந்து ஆக்சுவலாக வந்து சுரேஷ்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு சவுத் இந்தியாவிலே வந்து ஹாக்கியில் அவ்வளோ ஃபேமஸ். அவன்கிட்டருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கும்போது நான் வந்து ஹாக்கியில் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் வந்து கதை ஓகே ஆனதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், பிரதர் நீங்கள் வந்து அதாவது ஆதி பிரதர்கிட்ட, ஏன்னா அவர்கிட்ட நேராக நிறையா சொல்ல முடியாது, இப்போ சொல்லலாம். பிரதர் இது வந்து நீங்கள் மியூசியம் இருக்குன்னு ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்து அடுத்தது என்னை நம்பி இதை கொடுத்துருக்கீங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த படத்தை நான் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில டெக்னிக்கல் ஒர்க்காக போயிடலாம் அப்படின்னும்போது, இல்லை நான் விரல்களோடும் குரல்களோடும் விளையாடிட்டேன், முதலோடைய விளையாட்டு கிரவுண்டில் விளையாட போகிறேன், அதை நம்பணும். ஏன்னா நான் பாடகனாகவும் ஒரு விஷயன்றது வந்து ஒரு மியூசியம் ஒர்க்கில் நம்பிட்டாங்க. ஏன்னா இது என்னோடய ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னை முதல் தடவையாக நீங்கள் வேறு பரிமாணத்தில் காட்டும்போது அதில் என்னோடய உழைப்பு இருக்கணும் அப்படின்னாரு. இதை போய் நான் வந்து தயக்கத்தோடு தான் கேட்டேன். ஏன்னா வந்து ஒருத்தருக்கு 2 பேருன்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 20-22 பேருக்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அதில் யாருமே அதாவது ஒரு 10 பேர் நேஷ்னல் பிளேயர்ஸாக இருக்காங்க, மீதி இருக்கிற ஒரு 20 பேருக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கணுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபுட்டு கொடுக்கணும். இது இன்னும் படமே ஆரம்பிக்காத ஒரு சூழ்நிலையில் போய் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய் இதை கேட்கலாமா வேணாமான்ற ஒரு தர்ம சங்கடம் இருக்கும். அப்போ நாங்கள் வந்து சார்கிட்ட போய் தயக்கத்தோடு தான் இதை ஆரம்பித்தோம். அவர் சொன்னார், எனக்கு படம் சிறப்பாக வர்றதுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம் அப்படின்னு சொன்னதோடு நிற்காமல், அதாவது ஒரு கிரவுண்டுக்கு 1 ஹவருக்கு 3000 rupees ரெண்ட்டுன்னு இருக்க கிரவுண்டெல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்து ஒரு 2 monthsக்கு அது எத்தனை மணி நேரம் நாங்கள் விளையாடுறோமோ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 3000 ரூபா. ஸோ அவ்வளோ சரியான இடத்த எடுத்து கொடுத்து முதல்ல அத்தனை பேரையும் சரியாக அதை ஒரு சிறந்த விளையாட்டு வீரர்களாக நாங்கள் மாற்றுறதுக்கு எங்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது குணசீலன்னு சொல்லிட்டு ஒரு கோச். அவர் வந்து அப்போ தான் ஹாக்கி கோச்சிங் முடிச்சுட்டு வந்தார். ஸோ எங்களோட அதாவது சில பேருக்கு இந்த தோணும், இது என்ன மியூசியம் இருக்கு வந்து இவ்வளோ நாளாவது, ஏன் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க இந்த படம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கான காலகட்டம் இதுதான். என்னென்னா ஒரு 3 மாதம் 3 மாதம் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்ன்றது சாதாரணமாக இருக்காது. தினசரி நாங்கள் வந்து அங்கே பல அடிதடிகளை பார்ப்போம். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு அதாவது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஹாக்கி வந்து மற்ற விளையாட்டு மாதிரி கிடையாது. அது ரொம்ப சுலபமாகவும் விளையாடிட முடியாது. அது விளையாடுறதுக்கு நிறைய திறமைகள் வேணும். அதை வந்து ஒரு நடிகர்களாக இருக்கிறவங்கள நாங்கள் ஹாக்கி பிளேயராக மாற்றணுன்றது எவ்வளோ கஷ்டன்றது இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அதனால தான் அதை சொல்கிறேன். அதை அவங்க சிறப்பாக கற்றுக்கிறதுக்கு குணசீலன் வந்து அவருக்கு கிடைச்ச சில வாய்ப்புகளையும் மீறி எங்களோட ட்ரெயின் பண்ணார், கூடவே இருந்தார். அதில் வந்து எல்லா நடிகர்களுக்கும் ட்ரெயின் பண்ணி முடிச்சுட்டு சரி ஷூட்டிங் போகலாம் சார்
அப்படின்னும்போது சரி ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்னாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிடும் போருக்கு தயாராகிறது ஈஸி, ஆனால் போர்க்களம் ரொம்ப கஷ்டம்னு. அங்கே அதாவது சாதாரணமாக ஒரு தார் ரோட்டில் நம்ம விளையாடுறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட கஷ்டம் டர்ஃபில் விளையாடுறது. டர்ஃப்ன்றது ஒரு சூரியனை இரட்டிப்பாக்கி தரும். அதாவது வெயில் வந்து நமக்கு சாதாரணமாக தரையில் படுறதை விட டர்ஃப் வந்து அப்படியே பவுன்ஸ் பண்ணி கொடுக்கும். டர்ஃப் பவுன்ஸ் பண்ணி கொடுத்ததுன்னா விளையாட்டு வீரர்களாக இருந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கே கஷ்டம். ஏன்னா ஹாக்கி வந்து எப்படி சொல்கிறது, 91 நிமிஷம் 35 நிமிஷம் 91 மீட்டர் 35 நிமிஷம் ஒருத்தன் மூச்சை பிடிச்சி ஓடுறான்னா சாதாரணமாக விளையாட முடியாது. அது வெறி இருந்தால் மட்டும் தான் விளையாட முடியும். பட் அப்படிப்பட்ட வீரர்களே ஒரு நாள் முழுக்க விளையாடணும்னா எவ்வளோ கஷ்டம். அதை விளையாட்டு தெரியாத இவங்க வந்து விளையாடும் போது இன்னும் கஷ்டம். ஆனால் அதை பற்றி யாருமே கவலைப்படலை. ஹீரோ வந்து இல்லை நம்ம விளையாடனான்னாரு. ஆனால் என்ன ஆகும்னா ஒவ்வொரு நாளில் யாரோ ஒருத்தர் மயக்கம் போட்டு தான் விழுவாங்க. ஏன்னா அவ்வளோ பவுன்ஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பிரதருக்கு நான் மறைமுகமாக ஒரு நன்றி சொல்லணும்னா, அவர் வந்து கழுத்து அடிபட்டுச்சு. ஸோ அவர் கழுத்து அடிபட்ட உடனே நான் சொன்னேன், இல்லை பிரதர் இது வந்து நம்ம வேறு மாதிரி கூட போய்க்கலாம் அப்படின்போது, இல்லைண்ணா எனக்கு கழுத்து அடிபடுறது முக்கியம் இல்லை, இந்த கதையில் நான் வந்து நம்பகத்தன்மையோடு இருக்கணும், நான் வந்து வெறும் ஹாக்கி பிளேயராக நடிச்சிட்டேன் போயிட்டேன்னு சொல்லக்கூடாது, நம்பகத்தன்மையோடு இருக்கணும்னு சொன்னார். ஸோ அதுக்காக மறுபடி தயாரிப்பாளர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி கொஞ்சம் பிரேக் வேணும், அவர் திரும்ப வந்து தான் ஆடணுன்றாங்க அப்படின்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, படம் தரமாக வரணும். திரும்பவும் அதே வார்த்தை தான், மாற்றம்லாம் இல்லை. எனக்கு படம் தரமாக வந்தால் போதும், லேட்டாகுது செலவாகுது அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு படம் தரமாக வரணும்னாங்க. உண்மையிலேயே அந்த தரத்துக்கு காரணம் வந்து இந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்ட நேரம் தான். இப்போ அவர் நீங்களே நிறைய ஆடியோ ரிலீசஸில் பார்த்துக்கலாம், கையில் கட்டோடலாம் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா அடிப்பட்டது. ஸோ திரும்ப மறுபடியும் நிறுத்தணும். வெறும் இதில் ஹீரோ மட்டும் அடிப்படலை. அந்த நீங்கள் ஹாக்கி டர்ஃபு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். சாதாரணமாக நம்ம வந்து ஹாக்கி ஸ்டிக்கை இப்படி லைட்டாக கை ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா போதும், ஹீரோயினுக்கே தெரியும் ஆக்சுவலாக முட்டிலெல்லாம் நிறைய அடிபட்டிருக்கு. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் நடந்துன்னா பரவாயில்ல. இப்போ அஸ்வின் ஜெரோம்லாம் இருக்காங்க, அஸ்வின் ஜெரோம் இல்லை, அதாவது வினு, எல்லாருமே விளையாட்டு தெரியாத பசங்க இதில் பண்ணும்போது அவங்க இதில் டெய்லி ஸ்ட்ரகிள் ஆவாங்க. என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லக்கூடாது, என்னோடய இணையான இருந்தவங்க அவங்க எல்லாம். அதெல்லாம் வந்து விக்கின்னு ஒரு பையன் ஹார்ட் ஸ்ட்ரோக்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் அத்தனை கேமராமேன் அசிஸ்டன்ஸும், அதாவது ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒவ்வொருத்தருமே இந்த பேர்னிங்கில் கஷ்டப்பட்டுருக்கோம். இது வந்து சாதாரணமாக தெரியாது. இந்த கஷ்டன்றது வந்து நான் வார்த்தையில் சொல்லிடலாம். வார்த்தையை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா அதை சமாளிக்கிறது தான். ஸோ அதை திரும்ப ஒரு 3 மாதம் கேப் எடுத்து ஆரம்பித்தோம். மறுபடியும் இந்த ரத்த காயங்கள், அதாவது வேறு சிந்தி உழைச்சேன்னு சொல்கிறத விட ரத்த சிந்திருக்கோம் நிறையாவே இருக்குது. டாக்டரை கூடவே வச்சுருக்க மாதிரி தான். டெய்லி ஒரு டாக்டரும் ஒரு தண்ணி லாரியும் நிற்கும். அந்த தண்ணி லாரி எதுக்குன்னா அந்த கிரவுண்டு ஹீட்டாக அடிச்சுக்கிட்டே இருப்போம். இது வந்து ஒரு லாரி இல்லை, ஒவ்வொரு நாளைக்கும் அது வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு லாரின்றது 20,000 ரூபா, எவ்வளோ தேவையோ அதை வந்து தயாரிப்பாளர் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா செலவுகள்ன்றது கிடையாது, இதெல்லாம் உழைப்புக்கான உறுதுணையாக தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க பல வருஷம் சினிமாவிலே இருந்ததுன்னா எதுக்கு தேவை, அது தேவை என்ன செய்யணுன்றது அவங்களுக்கு எங்களை விட நல்லா தெரிஞ்சிருக்கு. நாங்கள் தான் வந்து இதுக்கு புதுசு, எங்களுக்கு என்ன கேட்கணும்னு தெரியாமல் தயங்கும் போதெல்லாம் அவங்க வந்து தைரியம் கொடுத்ததுக்காகவே மிகச்சிறந்த நன்றி சார். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். வேகமாக போயிட்டேன், அதனால் யாரையும் பார்க்காம நான் ஏன்னா நான் பேசுறது எல்லாம் நிஜத்தில் தேவைப்பட்டதுனால அவங்களுக்கான நன்றியை நான் ஆதி பிரதருக்கெல்லாம் வந்து இப்போ என்னால் முகத்தை பார்த்து சொல்ல முடியாது. அவ்வளோ அடி அவர் வந்து பட்டும் திரும்ப இல்லைண்ணே நாளைக்கு அதை திரும்ப பண்ணிடலாம், இல்லை பிரதர் இது வேறு ஏதாவது பசங்களை வச்சு ஆனால் இல்லைண்ணே நான் முதல் தடவை பண்ணுறேனேன்னு அந்த தைரியத்துக்கு திரும்ப ஒரு பெரிய நன்றி பிரதர். இது மாதிரி சரி ஓகே இதை முடிச்சிட்டோம் அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னா அடுத்தது அப்படியே நைட்டு சரி ஓகே நைட்டு தானே ஷூட்டிங்கு, கிளைமேக்ஸ் மேட்ச் தானே அப்படி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த டர்ஃபு எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, அது புதுசாக போடப்பட்ட டர்ஃபு. ஏற்கனவே பலர் அடிப்பட்டு வந்துட்டோம். டெய்லி வந்து க்ரௌடு இருக்கும், நைட்டில் ஷூட்டு. ஸோ எல்லாமே இரட்டிப்பான செலவுகள், பல பேர் இருப்பாங்க. இப்போ யாருக்கா உண்மையிலே அடிப்பட்டால் கூட வந்து கூட சொல்லவும் மாட்டாங்க. அது இன்னும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அவரும் பட்டிருக்க அவங்க வந்து அடிப்பட்டப்போ நம்மக்கிட்ட அது வராமலேயே போயிட்டுருக்கோம். மறுநாள் தான் நமக்கு அது தெரியும் என்னாச்சு அப்படின்போது இல்லை இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது விழுறது எந்திரிக்கிறது. அவங்க வந்து அதை உண்மையிலேயே அவங்க ஹாக்கிக்காக வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து ஒவ்வொரு ஹாக்கி விளையாட்டு வீரருமே இதை பெருமையாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களை நாங்கள் படத்தில் சிறப்பாக காமிக்கிறதுக்கு உங்களுக்கு இணையாக இல்லைனாலும் உங்களை தகுதிக்கு படுத்துகிற மாதிரியான உழைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த கைத்தட்டல்கள் எது இருந்தாலும் அது அவர்களுக்கே சொந்தம். ஏன்னா எழுதுறதோ எடுக்கிறதோ மேட்டர் இல்லை, அது வந்து அதை தாண்டிய உழைப்பு அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களும், அதாவது இந்த விளையாட்டு வீரராக இதில் நடித்த அத்தனை பேரையுமே நீங்கள் உண்மையான வீரராக தான் பார்ப்பீங்க. கடைசி 25 நிமிஷத்தில் அவங்க காட்டுறது எதுவுமே பொய் இல்லைன்றது மட்டும் உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். அதை தாண்டி இதில் வந்து அதாவது பல நடிகர்கள் பேரை நான் சொல்லணும். ஆனால் என்னென்னா இது வந்து மிகப்பெரிய
கூட்டம். அந்த கூட்டம்ன்றது எங்களோட கூட்டம். அந்த கூட்டத்தில் ஏன் பிரித்து பேசலை அப்படின்றதையும் சொல்லிடுறேன். அவங்க யாரும் எனக்காக அவங்களுக்காகலாம் வரல. அவங்க வந்து அதாவது அவங்க எல்லாமே தன்னோட படமாக நினச்சி வந்தாங்க. இது வந்து எங்கள் படங்க, நாங்கள் சிறப்பாக பண்ணிட்டு போகிறோம், நீங்கள் இப்போ உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. ஒரு கல்யாண வீட்டில் எடுத்து எப்படி எல்லோரும் நாங்கள் சாம்பார் போடுறோன்னு வந்த ஃப்ரெண்ட்ஸு செய்வாங்களோ, அந்த ஃப்ரெண்ட்ஸோட உதவியை தான் இவங்க வந்து அவங்கவுங்களோட உழைப்பையும் அடுத்தவங்களையும் உற்சாகப்படுத்தி இதை கொண்டுட்டு போனாங்க. அந்த நட்புக்கு நான் எப்பயுமே தலை வணங்குறேன். இவங்க அத்தனை பேருக்கும் யாருமே வந்து இது வந்து இவரோட படம் அவரோட படம்னு பார்க்காம வந்ததுக்கு காரணம் வந்து எல்லாருமே இவரை வந்து ஆதிபுரத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. நான் பாசிட்டிவ் வைஃபைன்னே சொல்லுவேன். ஏன்னா வைஃபை தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். இப்போ நம்ம ரொம்ப கஷ்டத்தோட ஒரு மலையை உடைக்கிற மாதிரி ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஐயோ மலையை உடைக்கிற வேலை கொடுத்துட்டாங்களேன்னு பயத்தோட போனால் அவர்கிட்ட பேசிட்டு வந்தால் 2 மலையை சேர்த்து உடைப்போம். அவ்வளோ பெரிய பாசிட்டிவ் வைஃபை அவர். இது வந்து உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, பாண்டிச்சேரி பசங்க பெருமைப்படலாம். வழக்கமாக பாண்டிச்சேரி பசங்கன்னா குடிப்பாங்க, தம் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் தம் அடிக்கிறதுக்கான வேலையும் இல்லை, தண்ணி அடிக்கிறதுக்கான வேலையும் இல்லை. அப்படிப்பட்ட ஹீரோவாகவும் இதில் நாங்கள் காட்டலை. அவங்க ரொம்ப சுத்தமாக சந்தோஷன்றது தண்ணியும் தம்மலையும் இல்லைன்றதை அவங்க ஏற்கனவே மியூசியம் ஊரில் காமிச்சிருந்தாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் இப்படி இருக்காங்கன்றத, ஏன்னா அது தவறான ஒரு கருத்தாகவே இருக்கும். பாண்டிச்சேரினா தண்ணி அப்படின்லாம் இல்லை. அங்கே தான் பாரதியாரும் அரவிந்தரும் ஓடி வந்தில் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. பாரதிதாசன் வந்திருக்காரு. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ஊர்லேருந்து அதனோட பின்புலத்துலேருந்து ஒரு கதை சொல்லும் பொழுது அவங்கள நம்ம வந்து வெறும் சரக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு காட்ட முடியாது. ஏன்னா அது தேவைப்படவும் இல்லை. நட்புக்கு வந்து உண்மையிலேயான சந்தோஷம் வந்து அவங்க சந்தோஷமாக நல்லபடியாக பேசிக்கிறதும் ஒருத்தரோட சுகத்துக்கத்தையும் பகிர்ந்துக்கிறது தான். இதை நான் வந்து பசங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டு பசங்க எல்லாருமே எப்படின்னா நம்மளோட தெளிவாக இருக்காங்க. ஹிமாலயன் பைக்கே வாங்கினாலும் பின்னாடி அம்மா வச்சு தான் ஓட்டிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து லவ்வை விட நட்பும் குடும்பமும் ரொம்ப பெருசாக தெரியுது. இந்த நட்பே துணை ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னா வந்து ஒருத்தரோடது கிடையாதுன்றது மட்டும் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இது வந்து பல பேரோட. அதனால தான் ஹிப்ஹாப் தமிழா நண்பர்கள் நாங்கள் போட்டதுக்கான காரணமே அதுதான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, கடைசி டெக்னீஷியன்லேருந்து ஹீரோ வரைக்குமான அத்தனை பேரை சேர்ந்தது தான் அந்த ஹிப்ஹாப் தமிழா நண்பர்கள்ன்றதை சொல்லிக்கிறோம். அத்தனை பேருக்கும் நன்றி. யாரையாவது இருந்தால் மன்னிச்சிருங்க. ஏன்னா என்னோட டெக்னீஷியன்ஸுன்ட்டு அதை பிரித்து சொல்கிறதுக்கான நேரம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாரோட பேரையும் சொல்லணும், அத்தனை பேருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஸ்பீச்லாம் எனக்கு பேசி பழக்கம் இல்லை. உண்மை அதுதான். நான் ஏதோ பேச்சு போட்டியில் மனப்பாடம் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.